பின்வரும் தயாரிப்புகளில் எது பஞ்சகவ்யாவின் ஒரு அங்கமாக பட்டியலிடப்படவில்லை? ஏ. பால். பி. தயிர். சி. மாட்டு சாணம். டி. தேன். சரியான பதில் டி. தேன். சரியான விடை டி. சோகஸ்மெலி. பஞ்சகவ்யா என்பது பசுவிலிருந்து கிடைக்கும் 5 பொருட்களால் பால், தயிர், நெய், சாணம், கோமியம் தயாரிக்கப்படும் இயற்கை உரமாகும். தேன் என்பது தேனீக்களால் உருவாக்கப்படுவது, பசுவிலிருந்து கிடைப்பதல்ல. ஒரு ஒலியின் சுருதியை அளவிட பொதுவாக பயன்படுத்தப்படும் அலகு எது? ஏ. வேகம். பி. வீச்சு. சி. அதிர்வெண். டி. அலைநீளம். சரியான பதில் சி. அதிர்வெண். சரியான விடை சி. சோகஸ்மெலி. ஒலியின் சுருதி பிட்ச் என்பது அதன் அதிர்வெண்ணை பொறுத்தது. அதிக அதிர்வெண் கொண்ட ஒலி அதிக சுருதியைக் கொண்டிருக்கும். அதிர்வெண் ஹெர்ட்ஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. அறிமுகப் பகுதியில் விவசாயிகள் எதை அறுவடை செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. கோதுமை. பி. அரிசி. சி. சோளம். டி. நெல் படி. சரியான பதில் டி. நெல் படி. பாடப்புத்தக அறிமுகத்தில் விவசாயிகள் வயல்களில் விளைந்த நெற்பயிர்களை அறுவடை செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல் என்பது தமிழகத்தின் முதன்மையான உணவுப் பயிராகும். கோதுமை வட இந்தியாவில் அதிகம் பயிரிடப்படும் பயிர், இங்கு அறிமுகத்தில் கூறப்படவில்லை. மலர்கள் மகரந்த சேர்க்கைக்காக விலங்குகளை ஈர்க்க எதை பயன்படுத்துகின்றன? ஏ. அடர்ந்த இலைகள். பி. பிரகாசமான நிறம், அளவு, மணம். சி. வலுவான வேர்கள். டி. மென்மையான தண்டுகள். சரியான பதில் பி. பிரகாசமான நிறம், அளவு, மணம். சரியான விடை பி. சோகஸ்மெலி. மலர்கள் தேனீக்கள் மற்றும் பறவைகளை ஈர்ப்பதற்காக பிரகாசமான நிறங்களையும் நறுமணத்தையும் கொண்டுள்ளன. இந்த ஈர்ப்பு மகரந்த சேர்க்கை நடைபெற்று தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்ய உதவுகிறது. தாவர வளர்ச்சியில் ஜிப்ரலினின் முதன்மை விளைவு என்ன? ஏ. தண்டு நீட்சியை ஊக்குவித்தல். பி. வேர் வளர்ச்சியை ஊக்குவித்தல். சி. தண்டு நீட்சியைத் தடுத்தல். டி. பழம் பழுப்பதை தாமதப்படுத்துதல். சரியான பதில் ஏ. தண்டு நீட்சியை ஊக்குவித்தல். ஜிப்ரலின்கள் தாவரங்களின் கணுவிடை பகுதியை நீட்சியடையச் செய்து தண்டு வளர்ச்சியை தூண்டுகின்றன. இவை மரபியல் ரீதியாக குட்டையான தாவரங்களை வளரச் செய்ய பயன்படுகின்றன. பி. வேர் வளர்ச்சியை ஊக்குவிப்பது முக்கியமாக ஆக்சின்களின் பணியாகும். அதிக அலைநீளம் கொண்ட சிவப்பு நிற ஒளி ஒளிவிலகலுக்கு உள்ளாகும்போது என்னவாகிறது? ஏ. அது முழுமையாக பிரதிபலிக்கிறது. பி. அது அதிகமாக விலகலடைகிறது. சி. அது குறைவாக விலகலடைகிறது. டி. அது விலகலடைவதே இல்லை. சரியான பதில் சி. அது குறைவாக விலகலடைகிறது. 2. சிவப்பு நிறம் அதிக அலைநீளம் கொண்டதால் ஊடகத்தின் வழியே செல்லும்போது மற்ற நிறங்களை விட மிக குறைவாகவே விலகலடைகிறது. இதனால்தான் நீண்ட தூரத்திற்கு தெரிய வேண்டிய அபாய சமிக்ஞைகளில் சிவப்பு நிறம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பொருளின் எந்த பண்பு மின்னூட்டங்களின் ஓட்டத்திற்கும் மின்னோட்டம் செல்வதற்கும் உதவுகிறது? ஏ. மின்தடைத்திறன் ரெசிஸ்டிவிட்டி. பி. மின்தடை ரெசிஸ்டன்ஸ். சி. மின்கடத்துத்திறன் கண்டக்டன்ஸ். டி. மின்னழுத்தம் வோல்டேஜ். சரியான பதில் சி. மின்கடத்துத்திறன் கண்டக்டன்ஸ். 8. சரியான விடை சி. சோகஸ்மெலி. மின்கடத்துத்திறன் என்பது ஒரு பொருள் மின்னோட்டத்தை எந்த அளவிற்கு தடையின்றி தன் வழியே செல்ல அனுமதிக்கிறது என்பதை குறிக்கும் பண்பாகும். இது மின்தடைக்கு நேர்மாறான பண்பாகும். இயக்கம் பொதுவாக எவ்வாறு ஏற்படுகிறது? ஏ. ஒலியை பயன்படுத்துவதன் மூலம். பி. விசையை பயன்படுத்துவதன் மூலம். சி. வெப்பத்தை பயன்படுத்துவதன் மூலம். டி. ஒளியை பயன்படுத்துவதன் மூலம். சரியான பதில் பி. விசையை பயன்படுத்துவதன் மூலம். சரியான விடை பி. சோகஸ்மெலி. ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது மட்டுமே அது தனது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறுகிறது. விசை என்பது தள்ளுதல் அல்லது இழுத்தல் போன்ற செயல்பாடுகளின் மூலம் இயக்கத்தை உருவாக்குகிறது. எத்தனாயிக் அமிலம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியும் போது உருவாகும் பொருளின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? ஏ. H2O. பி. CH3COO. சி. C2H5OH.
டி CH3 COOH. சரியான பதில் பி CH3 CONA. 3. எத்தனாயிக் அமிலம் CH3 COOH சோடியம் ஹைட்ராக்சைடுடன் NaOH வினைபுரியும் போது நடுநிலையாக்கல் வினை ஏற்பட்டு சோடியம் எத்தனோயேட் உருவாகிறது. இதன் வேதியியல் வாய்ப்பாடு CH3 CONA ஆகும். மற்றவை A H2O என்பது வினையில் உருவாகும் துணைப் பொருளான நீர் ஆகும். 2 ஒலிகள் ஒரே சுருதி மற்றும் வீச்சைக் கொண்டிருந்தால் அவற்றை ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபடுத்த முடிந்தால் எந்த ஒலி பண்பு வேறுபட்டது? A அதிர்வெண். B தரம் அல்லது பண்பு குவாலிட்டி or timbre. C உரப்பு. T வேகம். சரியான பதில் B தரம் அல்லது பண்பு குவாலிட்டி or timbre. 5. சரியான விடை பி சோகஸ்மெலி ஒரே சுருதி மற்றும் உரப்பு கொண்ட 2 ஒலிகளை வேறுபடுத்திக் காட்ட உதவும் பண்பு தரம் அல்லது பண்பு டிம்பர் எனப்படும். இது ஒலியில் உள்ள மேற்சுரங்கள் மற்றும் அலைவடிவத்தைப் பொறுத்தது. நீர் மூலக்கூறுகளுக்கும் சைலத்தின் சுவர்களுக்கும் இடையிலான ஈர்ப்பை எந்த விசை விவரிக்கிறது? A இழுவிசை டென்ஷன். B ஒட்டுவிசை அட்ஹீஷன். C வேர் அழுத்தம் ரூட் பிரஷர். T கூட்டிணைவு விசை கொஹெஷன். சரியான பதில் B ஒட்டுவிசை அட்ஹீஷன். 7. ஒட்டுவிசை அட்ஹீஷன் என்பது நீர் மூலக்கூறுகளுக்கும் சைல குழாயின் சுவர்களுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையாகும். இந்த விசை நீர் மூலக்கூறுகள் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக மேல் நோக்கி உயர உதவுகிறது. ஊது உலையின் மேல் பகுதியில் குறைக்கும் காரணியாக செயல்படும் கலவையின் கூறு எது? A மாசுக்கள். B கல்கரி கார்பன் மோனாக்சைடை உருவாக்குகிறது. C சுண்ணாம்புக்கல். T வறுக்கப்பட்ட தாது. சரியான பதில் B கல்கரி கார்பன் மோனாக்சைடை உருவாக்குகிறது. 1. ஊது உலையின் மேல் பகுதியில் கல்கரி கோக் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கார்பன் மோனாக்சைடை கோ உருவாக்குகிறது. இந்த கார்பன் மோனாக்சைடு இரும்பு தாதுவிலிருந்து ஆக்சிஜனை நீக்கி அதை உலோகமாக ஒடுக்கும் காரணியாக செயல்படுகிறது. 2. பின்வரும் எந்த மாவட்டம் ஜிப்சத்தின் ஆதாரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது? A கன்னியாகுமரி கன்னியாகுமாரி. B கடலூர் கடலூர். C திண்டுக்கல் திண்டிகுல். T கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். சரியான பதில் D கோயம்புத்தூர் கோயம்புத்தூர். சரியான விடை டி சோகஸ்மெலி தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் ஜிப்சம் தாது அதிக அளவில் கிடைக்கிறது. இது சிமெண்ட் தயாரிப்பிலும் விவசாயத்தில் மண் சீர்திருத்தத்திற்கும் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. உணவுப் பொருட்களின் முழுமையான ஆக்சிஜனேற்றத்தின் போது ஆற்றல் வெளியாகும் செயல்முறை என்ன? A ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ். B காற்று சுவாச முறை ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். C நீராவி போக்கு டிரான்ஸ்பிரேஷன். T சவ்வூட பரவல் ஆஸ்மோசிஸ். சரியான பதில் B காற்று சுவாச முறை ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். 1. ஆக்சிஜனை பயன்படுத்தி குளுக்கோஸ் முழுமையாக ஆக்சிஜனேற்றம் அடைந்து ஆற்றல் ATP கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை வெளியிடும் செயல்முறை காற்று சுவாசம் எனப்படும். இது செல்களின் மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெற்று உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது. பாயல் விதி ஒரு வாயுவிற்கு பொருந்த எந்த நிபந்தனை நிலையானதாக வைக்கப்பட வேண்டும்? A நிறை. B பருமன். C வெப்பநிலை. T அழுத்தம். சரியான பதில் C வெப்பநிலை. 1. பாயல் விதியின்படி மாறாத வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுள்ள வாயுவின் அழுத்தம் அதன் பருமனுக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். வெப்பநிலை மாறினால் அழுத்தம் மற்றும் பருமனுக்கு இடையேயான இந்த தொடர்பு சீராக இருக்காது. வாழிடங்கள் தொடர்பான கற்றல் நோக்கம் என்ன? A வாழிட மாசு அளவை அளவிடுவதற்கு. B வாழிடங்களில் உள்ள தாது வகைகளை அடையாளம் காண. C புதிய வாழிடங்களை உருவாக்குவதற்கு. T வெவ்வேறு வகையான வாழிடங்களை அறிந்து கொள்ள. சரியான பதில் D வெவ்வேறு வகையான வாழிடங்களை அறிந்து கொள்ள. 7. சரியான விடை டி சோகஸ்மெலி வாழிடங்கள் பற்றிய கற்றல் நோக்கத்தின் முதன்மை இலக்கு பூமியில் உள்ள பல்வேறு வகையான நீர் மற்றும் நில வாழிடங்களை புரிந்து கொள்வதாகும். இதன் மூலம் உயிரினங்கள் தங்களுக்கு ஏற்ற சூழலில் எவ்வாறு வாழ்கின்றன என்பதை மாணவர்கள் அறியலாம்.
ஏ ஏ மற்றும் ஏ ஆகிய இனங்களில் அளவில் மிகச் சிறியது எது? ஏ ஏ. பி அளவு குறிப்பிட்ட தனிமத்தைப் பொறுத்தது. சி ஏ. டி ஏ. சரியான பதில் ஏ ஏ. 3. ஒரு அணு எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியாக கேஷன் மாறும்போது உட்கருவின் ஈர்ப்பு விசை எஞ்சியுள்ள எலக்ட்ரான்கள் மீது அதிகரித்து உருவளவு குறைகிறது. எனவே நடுநிலை அணு மற்றும் எதிர்மின் அயனியை விட நேர்மின் அயனியான ஏ அளவில் சிறியது. ஒரு பெருக்கி அணு உலை எதனுடன் தொடர்புடையது? ஏ அணுகுண்டு ஆட்டம் பாம். பி பி தைராய்டு நோய் தைராய்டு டிசீஸ். சி கட்டுப்படுத்தப்பட்ட பிளவு கண்ட்ரோல் ஃபிஷன். டி இணைவு வினை ஃபியூஷன் ரியாக்ஷன். சரியான பதில் சி கட்டுப்படுத்தப்பட்ட பிளவு கண்ட்ரோல் ஃபிஷன். 10. சரியான விடை சி சோகஸ்மெலி பெருக்கி அணு உலை என்பது பிளவுபடாத பொருட்களை பிளவுபடும் பொருட்களாக மாற்றி கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு மூலம் ஆற்றலை உருவாக்குகிறது. இதுதான் பயன்படுத்தும் எரிபொருளை விட அதிக எரிபொருளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?